மாலை நேரத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களே நேரடியாக தொலைபேசி மூலமாக பேசி அதை பொதுச் செயலாளருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு டேர்ம்ஸ் இல்லை, கட்சியாக நிறைய உழைச்சிருக்காங்க, ரொம்ப விட அந்த ஃபேமிலியே உழைச்சிருக்கு அப்படின்னு கட்சி தலைவர்கிட்ட நேரடியாக அவர் அணுகவும் முடியல, அவரை பார்க்கவும் முடியல, தன்னோட ஆதங்கத்தை சொல்லவும் முடியல. அதனால அவர் ஒரு ஜாதி பின்புலத்தில் இருக்கிறவர் தானே. நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் மேனகா. இன்னைக்கு இப்போ அரசியல்ல நடக்கிற சில சுவாரஸ்யங்களை பத்தி சார் கிட்ட நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா ஆபீஸ்ல வந்து ஒரு பிரளயமே ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து ஒரு உள்கட்சி விவகாரம். அது அந்த அஜிதா அக்னல் சொல்றவங்க பாத்தீங்கன்னா விஜயோட ஒரு தீவிரமான ரசிகை அவங்க. அது சொல்ல போனா அவங்க அண்ணன் வந்து பில்லா ஜெகன் அப்படின்றவர் வந்து விஜய் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச அந்த காலத்துல இருந்தே ரொம்ப தீவிரமா செயல்பட்ட ஒரு தூத்துக்குடியில விஜய் ரசிகர்களா இருந்து அது மக்கள் இயக்கமா மாறி ஒரு பெரிய விரிவடைந்ததுக்கு அந்த பில்லா ஜெகன் வந்து ரொம்ப அந்த ஏரியாவில் முக்கிய காரணம் தூத்துக்குடியில. அதன் பிறகு வந்து இப்ப விஜய் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதுல உள்கட்சியில சில பிரச்சனைகள் இருந்ததுனால அவரு திமுகவுக்கு போயிட்டாரு அவரு. ஸோ அதன் பிறகுதான் இந்த அஜிதா அக்னல் வந்து தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக வந்திருக்காங்க. அதுல உள்கட்சி உள் விவகாரம் ஏதோ இருந்திருக்கிறதுனால அந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கு பல காரணங்கள் அவங்க கட்சியில. ஸோ இப்போ ரீசெண்டா கிட்டத்தட்ட 2 வருடமா அவங்க தான் செயலாற்றிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கு இந்த அஜிதா அக்னல்ங்கிறவங்க நல்லாவே தெரிஞ்சவங்க, ஒரு பெண் பிரமுகர். அவங்க ரொம்ப கிட்டத்தட்ட வந்து அந்த தொகுதியில வேட்பாளராக நிற்கிறதுக்கான எல்லா தகுதியும் படைத்தவர்னு அவங்க கட்சிக்காரர்கள் எல்லாம் சொல்லப்பட்டவங்க. நேற்று வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மீதம் இருந்த அந்த மாவட்ட செயலாளருக்கு போடும்போது அவங்களோட பெயர் விடுபட்டுடுச்சு. ஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நேரடியாக வந்து கட்சி தலைவரை மீட் பண்ணி பேசணும்னு அவங்க வரும்போது அது முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சதுனால இவங்க அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள தடுத்து வெளியே நிறுத்திட்டாங்க. ஸோ தலைவரை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கோபம் இயற்கையாக வர்றது தானே. ஏன்னா அந்த கட்சியாக நிறைய உழைச்சிருக்காங்க, ரொம்ப விட அந்த ஃபேமிலியே உழைச்சிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 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 விதமான ஒரு மனநிலை வரும்போது கட்சி தலைவர்கிட்ட நேரடியாக அவர் அணுகவும் முடியல, அவரை பார்க்கவும் முடியல, தன்னோட ஆதங்கத்தை சொல்லவும் முடியலங்கும் போது அவர் வரும்போது அவர்கிட்ட அவரை எதிர்த்து நின்று அவர் ஒரு அட்ராக்ஷன் ரெடி பண்ணோம்னா அவங்க இறங்கி கேட்பாரு, அந்த தருணத்துல அவங்கள்ட்ட பேசிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் சம்பவமா மாறினது. பிறகு மாலை நேரத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களே நேரடியா தொலைபேசி மூலமா பேசி அதை அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு உள்கட்சி விவகாரம். ஓகே சார். இப்ப என்னன்னா அவங்க அஜிதா என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2.5 வருஷமா அவங்க வந்து ஒரு பெண் பிரமுகரா இருந்து ரொம்ப நல்லாவே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை வந்து அவங்க நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள தவிர்த்து இன்னொருத்தவங்கள அந்த ஒரு பொறுப்புல அவங்க உட்கார வைக்கும் போது இது ஜாதி சம்பந்தப்பட்டு மாறிடுச்சு. இல்ல, பொதுவா ஒரு கட்சிக்குள்ள இந்த மாதிரி இந்த பதவி கிடைக்காம ஒரு தரப்பு போகும்போது அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து இது மாதிரி இயற்கையா வரும். ஏன்னா அதுக்கான பின்புலத்தை தேடுவாங்க தானே. இப்ப நம்ம ஏன் அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படலை, அவங்களையும் பண்ணியிருக்காங்க போது அந்த தூத்துக்குடி அங்க இருக்கிற அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். இது எதனால வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்ல முடியாது. இதை தாண்டி வேறு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கும் இவங்களுக்குமான சில முரண்பாடுகள் இருக்கலாம். பொதுவெளியில இப்ப சொல்லப்படுறது பொதுச் செயலாளருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு டேர்ம்ஸ் இல்லை அப்படின்ற இது இயற்கையா எல்லா கட்சியிலுமே நடக்கும். ஒரு தலைமையில இருக்கிறவங்களுக்கும் கீழே பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் இல்லைன்னா அந்த பதவியை தக்க வச்சுக்க முடியாது, நீக்கப்படுவார்கள். இது காலங்காலமா நடக்கிறது தான். அந்த அடிப்படையில தான் இந்த அஜிதா அக்னலோட விவகாரமும் நடந்திருக்கு. ஏன்னா நேற்று ஒரு பெரிய இந்த மாதிரியான ஒரு கலைப்புறம் நடக்கிறப்போ அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அவங்களை மீட் பண்ணாம பின் பக்கமா அவர் வீட்டுக்கு போறாரு. அப்போ இது வந்து அப்பட்டமா தெரியுது. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு டேர்ம்ஸ் வந்து இல்லை அப்படின்ற விஷயம் தெரியுது. இதுதான் முக்கிய உண்மையான காரணமா இருக்க முடியும். ஜாதி ரீதியாங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாரை நிறுத்தினாலும் அவர் ஒரு ஜாதி பின்புலத்துல இருக்கிறவர் தானே. இல்ல, ஆரம்பத்துல இருந்து இந்த 2.5 வருஷமாவும் வந்து அவங்க அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களதான் இருந்திருக்காங்க. இப்போ ஒன்னும் திடீர்னு மாறல. சோ இந்த 2.5 வருஷமா அவங்க நிர்வாகியா இருந்தவங்கள இப்ப மாத்திருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து உள்கட்சி பூசல் தானே தவிர ஜாதி கிடையாது. கண்டிப்பா. இப்ப இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சது என்னன்னா, நம்ம ஓபிஎஸ் அணி இருக்கு இல்லைங்களா, பன்னீர்செல்வம் ஐயாவுடைய அணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க.
அவருடைய ஆட்களை எல்லாரையும் அவர் கூப்பிட்டு அவர் ஒரு மீட்டிங் போட்டுக்காரு. அந்த மீட்டிங்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏடிஎம்கே வந்து, அதாவது அவருடைய ஓபிஎஸ் அணியோட ஏடிஎம்கே வந்து வேற எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது முதல் இடத்துல இருக்கிறது டிவிகே தான். அவருடைய கட்சி இதுல பாத்தீங்கன்னா அவரு யாருடைய கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ட்டு அவருடைய தொண்டர்கள் கிட்ட அவர் ஒப்பீனியன் கேட்கும் போது முதல் இடத்துல அவர் கொடுத்திருக்கிறதே டிவிகே கட்சியை தான் முதல் இடத்துல கொடுத்திருக்காரு. 2வது இடத்துல தான் டிஎம்கேவே கொடுத்திருக்காரு. இந்த என்டிகே எல்லாம் வந்து அதுல ஒரு அங்கமா கூட இல்ல, ஒரு ஆப்ஷனா கூட அந்த இடத்துல அங்க கிடையாது. சரிங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப டிஎம்கே பெருசா டிவிகே பெருசா? இல்ல, ஓபிஎஸ் ஐயா அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவர் வந்து கடந்த கிட்டத்தட்ட வந்து இந்த எடப்பாடிக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவர் நிறைய சட்ட போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த கட்சியை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு சட்ட போராட்டத்தை இருக்காரு. இன்னும் வந்து ஒரு 6 வழக்குகள் வந்து நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷன்லயும் அது இருக்குது. இதுக்கு இடையில எடப்பாடியோட அவர்களோட கை வந்து ஓங்கிடுச்சு. இப்ப நிறைய மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் இப்படி எல்லாமே அவர் பக்கம் இருக்கிறதுனால சின்னம் அவர்கிட்ட இருக்கு, கட்சி அவர்கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த கரை வேட்டி கூட கட்டக்கூடாதுன்ற நீதிமன்ற தடையெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. சோ இந்த சூழல்ல அவர் தொடர்ச்சியான முயற்சி வந்து என்னன்னா, மத்தியில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க தலைமை வந்து இவங்களை எப்படியாவது ஒரு 2 பேரையும் இணைச்சு வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டுச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கு. அது தொடர்ச்சியா அதை முயற்சி பண்ணாரு. டெல்லி அடிக்கடி போய் அமித்ஷா எல்லாரும் மீட் பண்ணாரு. ஆனா அதுக்கு உண்டான பலன் என்னன்னா, எடப்பாடியோட சாய்ஸ் என்னன்னா, ஓ பன்னீர்செல்வமோ, டிடிவி தினகரனோ, சசிகலாவோ இவங்க உள்ள வந்துட்டா அவரோட தலைமைக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டுரும் ஒரு அச்ச உணர்வு அவருக்கு இருக்கு. ஏன்னா அது கண்டிப்பா அது உண்மையும் கூட தான். ஏன்னா ஒரு தலைமையா இருக்கும்போது இன்னொரு ஆளுமை மிக்க தலைவர் வரும்போது ஏன்னா ஏற்கனவே ஈக்குவலா இருந்தவங்க, அப்ப தன்னோட பதவிக்கு சிக்கல் வரும்ன்றதுனால அவங்கள அலோவ் பண்றதுல இவருக்கு பிரச்சனை. இப்ப கூட்டணி அப்படின்னு அவங்க வரும்போது இவரோட முதல் அஜெண்டாவே வந்து ஓபிஎஸ்ஓ டிடிவியோ கட்சிக்குள்ள வரக்கூடாது, சசிகலாவோ கட்சிக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் இவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. சோ அந்த மாதிரி சூழல்ல இவர் தொடர்ச்சியான அந்த முயற்சி இல்ல பிஜேபி தலைவர்கள் எடுத்த அந்த முயற்சியும் வந்து எடுப்படல. இவர் எடப்பாடியோட சாய்ஸ் என்னவா இருக்கு, எண்டுல ஒருவேளை பாஜக வந்து நிர்பந்தம் பண்ணி நீங்க அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னா அவர் என்னன்னா, அவங்க வேணா உங்க கூட்டணியில ஒரு கட்சியா நீங்க வச்சுக்கலாம், நாங்க வந்து ஏடிஎம்கேல சேர்க்க முடியாதுங்கிறத திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சோ அந்த கட்டத்துல இப்ப ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டிருக்காரு. ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்றத கழகமா மாத்திருக்காரு. சோ அதோட ஒரு என்ன சொல்றது, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்ப அது வந்து ஒரு இயக்கமா அதிமுகவோட இன்னொரு பார்ட், அதாவது அதிமுக செகண்ட் பார்ட் பி டீம் அந்த மாதிரி ஒண்ணு வச்சு இப்போ தாவேகா கூடவோ அல்லது பிஜேபி கூடவோ இன்னும் சொல்ல போனா டிஎம்கே கூட அவங்க ஒரு அலைன்ஸ் பேசிட்டு இருக்காங்கிறது பரவலா இருக்கு. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அதிமுகவோட தொண்டர்கள் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க திமுக எதிர்ப்புங்கிறத அவங்களோட ரத்தத்திலே இருக்கிற ஒரு விஷயம். நீங்க அங்க போயிட்டு அதிமுக வந்து திமுக கூட்டணி போறாங்கனாலே அது டோட்டலி கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அந்த சாய்ஸ் அவர் எடுக்க மாட்டாரு. 2வது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அவர் பிஜேபி கிட்ட போறதுக்கு ரொம்ப கொஞ்சம் விருப்பப்படுறாரு. ஏன்னா அவங்க சென்ட்ரல்ல பவர்ல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவர் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அவர் அந்த மூவ் தான் எடுத்துட்டு இருக்காரு. பிஜேபிக்கு ஆதரவா தான் இருக்காரு. ஸோ அங்க ட்ரை பண்ணுவாரு. பட் ஒருவேளை இப்ப எடப்பாடி அதை ஏத்துக்கல, இல்ல அங்க போகும்போது இவருக்கான சீட் ஷேரிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சிங்கிள் டிஜிட்ல ரொம்ப அவரோட நம்பி இருக்கிற மற்ற பேருக்கு ஃபில்ஃபில் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அவரோட 3rd சாய்ஸ் வந்து டிவிகேவா தான் இருக்கும். மோஸ்ட்லி டிவிகே வரதுக்கு தான் வாய்ப்பு. இப்போ நீங்க முன்னமே சொன்ன மாதிரி நேற்று போட்ட அந்த நிர்வாக குழு கூட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான நிர்வாகிகள் அண்ட் மாவட்ட செயலாளர்களோட சாய்ஸ் வந்து டிவிகே போறது தான். அதனால 90% வாய்ப்பு வந்து அவர் டிவிகே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் டிவிகே வர்றதுதான் அவருக்கு சேஃப். அவரோட இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த அரசியல் வாழ்க்கை, அந்த இயக்கத்தை நடத்திட்டு நகர்த்தி போறதுக்கு இதுதான் ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும். ஓபிஎஸ்க்கு ஓவராலா சொன்னோம்னா, ஓபிஎஸோட ஒரு சாஃப்ட் கார்னர் இல்ல அவர் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான். அதுதான் அவரோட ஃபுல் மைண்டு. இன்னொன்று வந்து சசிகலா அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு போன ஒரு அரசியல் தான் அது அவங்க இனிமே வந்து அந்த பழைய ஃபார்முக்கு வந்து அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், அதிமுகவே அவங்க பின்னாடி நிற்கிற அந்த சினாரியெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் மாறிடுச்சு. அவங்க என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம் ஆக்கிட்டு அவங்க போனாங்களோ அப்போவே அந்த சார்ஜ் முழுக்க பழனிசாமி வந்து அவர் எடுத்துட்டாரு, எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு. அதனாலதான் பன்னீர்செல்வம் மாதிரியான ஆட்கள், செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வெளியில போக வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ அவர் வந்து அதை கம்ப்ளீட் கேப்சர் பண்ணிட்டாரு. ஏன்னா
தன்னை முதல்வராக்கின சசிகலாவையே கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு ஒரு 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 பவருக்கு வந்துட்டாரு. பவருக்கு அவர் வந்துட்டாரு. ஸோ அப்போவே இவங்களோட அந்த சினாரி எல்லாம் மோஸ்ட்லி கம்ப்ளீட் தான். இப்போ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கங்க ஒரு சின்னதா வந்து அந்த சமுதாயம் சார்ந்து இல்லை டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மாதிரி அங்கங்க ஒரு சின்னதா இருக்குமே ஒழிய அவங்க பின்னாடி ஒரு அணி திரண்டு அவங்க திருப்பி பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லை. அதனால அவங்க வந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாங்க. செகண்ட் ஒன், இப்போ ஓபிஎஸ்ஐ வந்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணா கூட அதுக்கு வெளியில இருந்து அவங்களோட மாரல் சப்போர்ட் வேணா இருக்குமே ஒழிய அவங்க டைரக்டா உள்ள வந்து அவங்க வந்து ஒரு லீட் எடுத்து கூட்டணியா வந்து வர்றதுங்கிறத கூட்டணி போற கட்சிகளும் அதை வந்து சேர்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கன்விக்ட் ஆனவங்க. இப்போ ஒரு தாவேகா பக்கம் ஓபிஎஸ் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகாவோட மெயின் கொள்கை என்னவா இருக்குது, ஊழல் லஞ்சம் இதெல்லாம் எதிர்த்து தான் நாங்க வரப்போறோம், அதை சேஞ்ச் பண்ண போறோம்னு வரும்போது ஒரு ஊழல்ல கன்விக்ட் ஆன ஒருத்தவங்களை நீங்க எப்படி பக்கத்துல வச்சுப்பீங்க? கண்டிப்பா. சோ அதை விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதனால அப்படியே அவங்க சப்போர்ட் பண்ணாலும் அவங்களோட சப்போர்ட் வெளியில இருந்தா இருக்குமே ஒழிய நேரடியான அரசியலுக்குள்ள அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னைக்கு இருக்கிற இப்போ அட் பிரசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா டிவிகே பக்கம் ஒரு பெரிய ஒரு அலை வீசுது. ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெளியில இருக்க 2-3 கட்சிகள் யோசிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காங்க, புதிய தமிழகம் கட்சி இருக்காங்க. இப்போ பாமகவுக்கு கூட ஒரு டைலமோ சுச்சுவேஷன் இருக்கு. என்ன பண்ணலாம், ஏடிஎம்கே கிட்ட போகலாமா இல்ல தாவேகா போகலாமா அப்படிங்கிற ஒரு டைலமோ சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அது இனி போக போக அடுத்தடுத்த வாரங்கள்ல அது ஒரு எண்டுக்கு வந்துடும். இப்போ தேமுதிகவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு சார் இருக்கு? இல்லை, இப்போ 2026 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யாரு கூட கூட்டணி வருவாங்க அப்படின்றத இப்பவே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு சில அசம்ஷன் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து இன்னும் வந்து ஒரு மதில்மேல் பூனையாக தான் இருக்காங்க. அவங்க எங்கே போக போகிறாங்க, ஏன்னா ஜனவரி கீழே ஒரு மாநாடு போட போகிறாங்க, அந்த மாநாட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட கடந்த கால தேர்தல் வரலாறு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்களோட சாய்ஸ் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து அவங்க அதிமுக கூட்டணி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க டிஎம்கே கூட ட்ரை பண்ணாங்க. அதிமுக கூட அந்த ராஜ்யசபா எம்பி தரல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தா கூட அதை அடுத்த இதுல தர்றேங்கிற மாதிரி சொல்லி அவங்கள சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. 2 ஆப்ஷன் ஏன் அவங்க வந்து அதிமுக பக்கம் போவாங்க இங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்குன்னா, இந்த சீட் ஷேரிங் ஒன்று இருக்குது. 2வது இந்த தேர்தல் செலவு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அந்த சப்போர்ட்டிங் பார்ட்டி அப்போ தேமுதிக வந்து ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரைமரி ஃபோர்ஸ், அதாவது அதிமுக திமுகவுக்கு மாற்று வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு இதுலதான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தான் வந்தாரு. காலம் போக போக அது என்னாச்சுன்னா அது வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருந்தது சப்போர்ட்டிங் பார்ட்டியா மாறிடுச்சு. இப்ப இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் அதிமுக அல்லது திமுகவுக்கு சப்போர்ட்டிங் பார்ட்டியா போறதுக்கான ஒரு கட்சியா அது மாறிடுச்சு. அப்போ அவங்களோட அடுத்தடுத்து அவங்க சந்திக்கிற எலெக்ஷன் என்னன்னா, இப்ப எந்த கட்சி வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்கோ இல்ல வெற்றி பெறக்கூடிய சூழல்ல இருக்கோ அந்த கூட்டணிக்கு போய் இவங்க சப்போர்ட் பண்ணி அதை வந்து சீட் கன்வெர்ட் பண்ணிக்கிற அந்த மெத்தட் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. 2வது அதிமுகவும் சரி திமுகவும் சரி எப்போதுமே இந்த சப்போர்ட்டிங் பார்ட்டிக்கு வந்து சீட் ஷேரிங் பிளஸ் அந்த எலெக்ஷன் ஃபண்டு அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆஃப் த ரெக்கார்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த பாயிண்ட்லயும் இவங்க யோசிப்பாங்க. நாட் ஓன்லி நான் தேமுதிக மட்டும் சொல்ல, ஈவன் பாமகவும் இருந்தாலும் சரி மற்ற சப்போர்ட்டிங் பார்ட்டியும் கூட அந்த ஒரு ஆஸ்பெக்டையும் வச்சுதான் கூட்டணி பேசுவாங்க. வெறுமனே சீட் மட்டும் கிடையாது. சீட் மட்டும் சொல்றது நமக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயமும் இது இருக்கு. ஆமா, அது இருக்குது. சோ அந்த விஷயத்த வந்து தேமுதிக வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது அதிமுக அல்லது திமுகவுக்கு போறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அங்க ஆல்ரெடி அந்த கேட் க்ளோஸ் ஆகிருக்கு, ஃபுல்லா இருக்கு. அந்த சீட் ஷேர் பண்ண முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க. அப்போ அதிமுக பக்கம் போறதுக்கு தான் அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இவங்க எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் அங்க இல்லாம இல்ல இவங்க எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நடக்காம போனால் அவங்க டிவிக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். அது கடைசி கட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். விஜயகாந்துக்கும் விஜய் சார் எஸ்சிசி அவங்களுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து ரொம்பவே பிரிக்க முடியாத ஒண்ணுதான். அவர் விஜய் மேல மிகப்பெரிய பிரியம் உள்ளவர். விஜயோட வாழ்க்கையை வந்து சினிமா கேரியரை அப்பு கொண்டு வரணுங்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவர். ஸோ அந்த ஒரு விஷயம் எஸ்ஹெச் சாருக்கும் சரி விஜய் சாருக்குமே இருக்குது செய்யணும்ட்டு. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இந்த டைம்ல எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறத பிரேமலதா மேம் தான் யோசிக்கணும். இப்ப விஜய பிரபாகர் எங்க ஸ்டேஜ்ல இருக்காரு, இன்னும் ஒரு வின்னிங்க்கு வரல,
அவரோட கேரியர் அவர் சினிமா நடிகராக கூட இல்லை, பொலிட்டீஷியனுக்கு வந்துட்டாரு. அப்போ அவரை வந்து பொலிட்டிக்கல்ல எப்படி வந்து லிப் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி காய் நகர்த்துகள் பண்ணணும், அந்த சினாரியோ எப்படி செட் பண்ணுங்கிறத வந்து பிரேமலதா மேம் யோசிக்கணும். இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது விஜயகாந்த் சாரை யோசிச்சு விஜய் பிரபாகரனுக்கு மிகப்பெரிய ஒரு லிஃப்ட் கொடுக்கலாம். கட்சியில சேர சொல்லல, அந்த கூட்டணியா போகும்போது நிச்சயமா அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு நன்றி உணர்வு நிச்சயமா அவருக்கு மேலோங்கி இருக்கும். அதை எப்படி பயன்படுத்தி விஜய் பிரபாகரன் மேல கொண்டு வரலாம், இல்ல அந்த கட்சியை எப்படி இன்னும் டேமேஜ் ஆகாம, ஏன்னா புதிய கட்சிகள் வரும்போது அது இந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு வரும்போது சின்ன சின்ன சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட லாஸ்ட் எலெக்ஷன்ல என்ன பர்சன்டேஜோ அதை அடுத்து குறைஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த டேமேஜையும் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களோட சாய்ஸ் வந்து டிவிகேவா இருக்கணும். அது என்ன பண்ணுவாங்கன்னு போகும்போது தான் பார்க்கணும்.